ஓம் நமோ நாராயணாய. பிரபஞ்சத்தோட மகா அவதாரங்களை பார்த்த நாம இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தோட மிக விசித்திரமான அதே சமயம் ரொம்பவும் முக்கியமான 9ஆம் ஸ்கந்தத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 9ஆம் ஸ்கந்தம் எதை பத்தி பேசுது தெரியுமா? வம்சம். இந்த பூமியை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்திகளோட வரலாறு, அவங்களோட இரத்த வழி தோன்றல்கள், அவங்க செஞ்ச தர்மங்கள், அப்புறம் அவங்க பண்ணின தவறுகள்னு மனிதகுலத்தோட ஒட்டுமொத்த டைரியைத்தான் இந்த ஸ்கந்தம் நமக்கு விரிச்சு வைக்குது. கங்கை நதிக்கரையில மரணத்தோட விளிம்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பரீட்சித் மகாராஜா சுகதேவ முனிவரை பார்த்து கைகளை கூப்பி கேட்கிறாரு, சுவாமி, போன ஸ்கந்தத்துல மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களை பத்தி கேட்டு என் ஆத்மா திருப்தி அடைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த பூமியை பரிபாலனம் பண்ணின சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தோட வரலாற்றை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த வம்சங்கள்ல தான் தர்மத்தின் வடிவமான ஸ்ரீராமரும் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீகிருஷ்ணரும் அவதாரம் பண்ண போறாங்க. அந்த மகா புண்ணிய கதைகளை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. சுகதேவ முனிவர் சொல்றாரு, மன்னா, நீ ரொம்ப புண்ணியம் பண்ணவன். இந்த வம்சங்களோட கதையை கேட்டாலே மனுஷனோட அத்தனை பாவங்களும் தீர்ந்துடும்னு சொல்லி சூரிய வம்சத்தோட ஆதி புள்ளியான வைவஸ்வத மனுவோட கதையை ஆரம்பிக்கிறாரு. போன ஸ்கந்தத்தோட முடிவுல மத்ஸ்ய அவதாரத்துல தப்பிச்ச அந்த சத்தியவிரத மன்னன் தான் இந்த யுகத்துல வைவஸ்வத மனுவா வர்றாரு. இவருக்கு குழந்தைகள் இல்லேன்னு சொல்லி ஒரு பெரிய யாகம் பண்றாரு. ஆனா அவரோட மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசை இருந்ததுனால யாகத்தோட பலனால இழாதேவி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மனுவுக்கு அதிர்ச்சி. நான் ஆண் குழந்தை வேணும்னு தானே யாகம் பண்ணேன், ஏன் பெண் குழந்தை பிறந்ததுன்னு தன் குரு வசிஷ்டர் கிட்ட கேட்கிறாரு. வசிஷ்டர் தன் தவசக்தியால அந்த பெண் குழந்தையை சுத்யும்னன் அப்படிங்கிற ஆண்மகனா மாத்துறாரு. இப்போ சுத்யும்னன் வாலிபனா வளர்ந்து ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக தன் குதிரையில காட்டுக்கு போறான். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த காட்டுல சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரகசியமா வீற்றிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு ஆண்மகன் நுழைஞ்சாலும் அவன் பெண்ணாக மாறிடுவான்ற ஒரு சாபம் அங்க இருந்தது. விஷயம் தெரியாம சுத்யும்னன் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த வினாடி அவனும் அவனோட குதிரையும் கூட வந்த அத்தனை வீரர்களும் பெண்களா மாறிடுறாங்க. ஆண்மகனா போனவன் பெண்ணாக மாறி இழான்ற பெயரோட தவிச்சு நிக்கிறான். அப்போ அங்கே சந்திரனோட மகனான புதன் வர்றான். அவன் இந்த இழாவோட அழக பார்த்து மயங்கி அவளை திருமணம் செஞ்சுக்கிறான். அவங்களுக்கு பிறந்தவன் தான் சந்திர வம்சத்தோட முதல் அரசனான புரூரவசு. அதுக்கப்புறம் வசிஷ்ட மகரிஷி மறுபடியும் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு சுத்யும்னனுக்கு 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் பெண்ணாகவும் வாழற வரத்தை வாங்கித் தர்றாரு. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தோட ஆரம்பமே எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாத்தீங்களா? இந்த வைவஸ்வத மனுவுக்கு அதுக்கப்புறம் இக்ஷ்வாக்கு, நிருகன், சரியாதி, திஷ்டன் போன்ற 10 ஆண்மகன்கள் பிறக்கிறாங்க. இவங்கள்ல இருந்துதான் உலக புகழ்பெற்ற சூரிய வம்சம் கிளைத்து வளர ஆரம்பிக்குது. பிறப்பு, இறப்பு, பாலின மாற்றம்னு எல்லாமே அந்த பரமாத்மாவோட மாயைதான். நாம எதை நிலைன்னு நினைக்கிறோமோ அது ஒரு நொடியில மாறிடும்ங்கிறதுக்கு இந்த ஆரம்ப கதையே ஒரு பெரிய பாடம். இந்த சூரிய வம்சத்துல அடுத்து வரப்போற அரசர்கள் யாரு, அவங்க எப்படி கடவுளோட அருளை பெற்றாங்க, சரியாதி மன்னனோட மகளான சுகன்யா ஏன் ஒரு வயதான முனிவரை திருமணம் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது, அசுரகுரு துர்வாசரை எதிர்த்து நின்ற அம்பரீஷன் மன்னனோட தீவிர பக்தி என்ன பண்ணுச்சு, அதை அடுத்த பாகத்துல பார்க்கும்போது பக்தியோட உக்ரமும் அகந்தையோட வீழ்ச்சியும் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து கவனியுங்க. சூரிய வம்சத்தோட கிளைகள் அப்படியே பரவிக்கிட்டே வருதுங்க. வைவஸ்வத மனுவோட மகனான சரியாதி மன்னனுக்கு சுகன்யான்னு ஒரு அழகான மகள் இருந்தா. ஒரு நாள் அவ தன் தோழிகளோட காட்டுக்கு விளையாட போறா. அங்கே சியாவன முனிவர் பல 100 வருஷங்களா ஒரே இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட உடம்ப சுத்தி கரையான் புற்று வளர்ந்து புத்துக்குள்ள இருந்து அவரோட 2 கண்கள் மட்டும் மின்மினி பூச்சி மாதிரி மின்னுது. சுகன்யா அறியாமையால ஏதோ விசித்திரமான பூச்சின்னு நினைச்சு ஒரு முள்ளை எடுத்து அந்த புத்துக்குள்ள குத்திடுறா. அவ்வளவுதான், முனிவரோட 2 கண்ணும் குருடாயிடுச்சு, ரத்தம் கொட்டுது. விஷயம் தெரிஞ்சதும் சரியாதி மன்னன் பதறி போய் ஓடி வர்றான். என் மகள் தெரியாம தப்பு பண்ணிட்டா, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு முனிவர் கால்ல விழறான். முனிவர் சொல்றாரு, மன்னா, உன் மகள் செஞ்ச தப்புக்கு அவதான் எனக்கு பரிகாரம் செய்யணும், அவளையே எனக்கு திருமணம் செஞ்சு கொடுன்றாரு.
அந்த இளம் இளவரசி சுகன்யா தன் தவறை ஏத்துக்கிட்டு அந்த வயதான கண் தெரியாத முனிவரை தன் கணவனா ஏத்துக்கிறா. அவருக்கு காடுகள்ல மகா பக்தியோடு பணிவிடை செய்றா. அவளோட கற்பையும் பக்தியையும் பார்த்து மெச்சிய அஸ்வினி தேவர்கள், அதாவது தேவலோக மருத்துவர்கள், சியாவன முனிவருக்கு புது இளமையையும் கண் பார்வையையும் தந்து பேரழகனா மாத்துறாங்க. பாத்தீங்களா, ஒரு பெண்ணோட தர்மம் எப்படி ஒரு முனிவரோட வாழ்க்கையவே மாத்துச்சுன்னு? இதே வம்சத்துல அடுத்து வர்றாரு அம்பரீஷ மன்னன். இவர்தான் பாகவதத்தோட மிக உன்னதமான பக்தன். அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி, ஆனா அவனோட மனசு எப்பவும் விஷ்ணுவோட திருவடிகள்ல தான் இருந்தது. அவன் தன் கைகளால கோயில சுத்தம் செய்வான், தன் காதுகளால பகவானோட கதைகளை கேட்பான். அவன் ஒரு முறை ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணை செய்ய காத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அங்க கோபக்கார முனிவரான துர்வாசர் வர்றாரு. மன்னன் அவரை சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாரு. துர்வாசர் நான் நதியில போய் குளிச்சுட்டு வர்றேன்னு போறாரு. ஆனா துவாதசி நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள விரதத்தை முடிக்கலேனா விரத பலன் போயிடும். முனிவர் வர்றதுக்கு தாமதமாகுது. முனிவர் வராம சாப்பிடவும் கூடாது, அதே சமயம் விரதத்தையும் விடக்கூடாது. அம்பரீஷன் தன் அரண்மனை அறிஞர்கள் கிட்ட கேட்டு வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும், அதாவது தண்ணீரை மட்டும் குடிச்சு விரதத்தை முடிச்சுக்கலாம், இது சாப்பாடும் இல்ல, அதே சமயம் விரதத்தை முடிச்ச மாதிரியும் ஆகும்னு தண்ணீரை குடிக்கிறான். குளிச்சுட்டு வந்த துர்வாசருக்கு தன் ஞான கண்ணால விஷயம் தெரிஞ்சிடுச்சு. கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. அம்பரீஷா, என்னை விட உனக்கு விரதம் பெருசா போச்சா? எனக்கு முன்னாடி நீ எப்படி தண்ணி குடிக்கலாம்? இதோ உன்னை அழிக்கிறேன்னு தன் தலையிலிருந்து ஒரு முடிய பிடுங்கி எறிகிறாரு. அதுல இருந்து கிருத்தியை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அரக்கி நெருப்போட வெளியே வந்து அம்பரீஷனை கொல்ல ஓடுறா. ஆனா அம்பரீஷன் பயந்து ஓடல, கைகளை கூப்பிக்கிட்டு நாராயணான்னு நிக்கிறான். அடுத்த வினாடி அம்பரீஷனை காக்க விஷ்ணு ஏவியிருந்த சுதர்சன சக்கரம் அங்க மின்னல் வேகத்துல வருது. அந்த அரக்கிய ஒரே நொடியில சாம்பலாக்கிட்டு நேரா துர்வாச முனிவரை கொல்ல துரத்த ஆரம்பிக்குது. துர்வாசர் பயந்து போய் ஓடுறாரு. பூலோகம், தேவலோகம், பிரம்மலோகம், கைலாசம்னு எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு. யாருமே அவருக்கு தஞ்சம் தரல. கடைசியில வைகுண்டத்துல விஷ்ணு கால்ல விழறாரு. விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, முனிவரே, நான் பக்தர்களுக்கு பராதீனன். என் பக்தனுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு என்கிட்ட வந்தா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க அம்பரீஷன் கிட்டையே போய் மன்னிப்பு கேளுங்க என்றாரு. ஒரு வருஷம் ஓடி அலைஞ்ச துர்வாசர் கடைசியில வந்து அந்த அம்பரீஷ மன்னனோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னன் சுதர்சன சக்கரத்தை பிரார்த்தனை செஞ்சு முனிவரை காப்பாத்துறான். பெரியவங்களோட சாபத்தை விட இறைவனோட கருணை எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? பக்தியில அகந்தை இருக்கக்கூடாது. துர்வாசர் தன் தவ வலிமையால ஆடுனாரு, ஆனா அம்பரீஷன் தன் சரணாகதியால ஜெயிச்சான். அடுத்து இந்த வம்சத்துல வரப்போற மாந்தாதா மன்னனோட பிரம்மாண்ட ஆட்சியும், தண்ணீருக்கு அடியில தவம் இருந்த சௌபரி முனிவர் எப்படி தன் நிலையை இழந்தார் என்ற அந்த ஆச்சரியமான கதையையும் அடுத்ததா பார்ப்போம். துர்வாச முனிவரோட அகந்தை அடக்குன அம்பரீஷன் மன்னனோட கதையை பார்த்த நாம இப்போ சூரிய வம்சத்தோட இன்னும் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியான மாந்தாதாவோட சரித்திரத்துக்கு வர்றோம். இந்த மாந்தாதாவோட பிறப்பே ஒரு பெரிய மிராக்கிள் தான். இவரோட அப்பா யுவனாஸ்வன் குழந்தை இல்லாம காட்டுல முனிவர்கள் செஞ்ச யாக தீர்த்தத்தை, மந்திர நீரை தாகத்துல தெரியாம அவரே குடிச்சிடுறாரு. அதனால அந்த மன்னனோட வயிற்றிலேயே ஒரு குழந்தை வளர ஆரம்பிக்குது. முனிவர்கள் மன்னனோட வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. இந்த குழந்தை யார்கிட்ட பால் குடிக்கும்னு தேவர்கள் கேட்கும்போது இந்திரன் வந்து தன் விரலை அந்த குழந்தையோட வாயில வச்சு மாம் தாதா, அதாவது நான் இவனுக்கு பால் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் அவனுக்கு மாந்தாதான்னு பெயர் வந்தது. மாந்தாதா வளர்ந்து ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆகிறான். அவனோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னா, சூரியன் உதிக்கிற இடத்துல இருந்து மறையிற இடம் வரைக்கும் அவனோட கொடிதான் பறந்தது. அவனுக்கு அம்பரீஷனோட மகள்களான 50 பெண்களை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த 50 பெண்களையும் ஒரே ஒரு முனிவர் தான் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவர்தான் சௌபரி முனிவர். இந்த சௌபரி முனிவரோட கதை நமக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தத்துவ பாடத்தை சொல்லித்தரப்போகுது. சௌபரி முனிவர் மிகப்பெரிய தபஸ்வி. அவர் யமுனை நதிக்கு அடியில தண்ணீருக்குள்ள உட்கார்ந்து பல நூறு வருஷங்களா உக்கிரமான தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணீருக்குள்ள ஒரு பெரிய மீன் தன் நூற்றுக்கணக்கான குட்டிகளோட பெண் மீனோட ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறாரு. அந்த மீன்களோட குடும்ப வாழ்க்கையை பார்த்ததும் பல நூறு வருஷமா தவத்துல இருந்த முனிவரோட மனசு டக்குன்னு தடம் மாறிடுச்சு. ஆஹா,
ஒரு மீனுக்கே இவ்வளவு அழகான குடும்ப வாழ்க்கை இருக்கும்போது நாம ஏன் இப்படி தனியா தவம் பண்ணி உடம்ப கெடுத்துக்கணும்? நாமும் கல்யாணம் பண்ணி ஜாலியா வாழலாமேன்னு ஆசைப்படுறாரு. தண்ணீரை விட்டு வெளியே வந்து நேரா மாந்தாதா மன்னன் கிட்ட போய் உன்னோட மகள்கள்ல ஒருத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. முனிவரோட அந்த வயசான சுருக்கங்கள் விழுந்து தோற்றத்தை பார்த்து யோசிக்கிறான். முனிவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் தன் தவசக்தியால மன்மதனை விட பேரழகனா மாறுறாரு. அவரோட அழக பார்த்ததும் மாந்தாதாமோட 50 மகள்களும் எனக்குத்தான் இவர் வேணும்னு சண்டை போடுறாங்க. வேற வழி இல்லாம முனிவர் 50 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 50 தனித்தனி அரண்மனைகளை உருவாக்கி அசாத்தியமான போகப் பொருட்கள்ல மூழ்கி வாழுறாரு. வருஷங்கள் ஓடுது. அவனுக்கு பேரப்பிள்ளைகள் பிறக்கறாங்க. ஒரு நாள் சௌபரி முனிவர் கண்ணாடி முன்னாடி நின்னு தன் முகத்தை பார்க்கறாரு. அப்போதான் அவருக்கு ஞானம் பிறக்குது. அடடா, நான் என்ன காரியம் பண்ணினேன்? அந்த யமுனை நதிக்குள்ள ஒரு சின்ன மீனை பார்த்ததுனால என் பல 100 வருஷ தவ சம்பாத்தியம் எல்லாம் போயிடுச்சு. இந்த உலக இன்பங்கள் இருக்குதே, இது ஒரு நாளும் நம்ம ஆசையே தீர்க்காது. எரியிற நெருப்புல நெய்ய ஊத்துனா நெருப்பு அதிகமாகிற மாதிரி ஆசைகள் வளர வளர துன்பம் தான் அதிகமாகும்னு உணர்றாரு. அந்த நிமிஷமே அத்தனை அரண்மனைகளையும் மனைவிகளையும் விட்டுட்டு மறுபடியும் காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறாரு. அவரோட மனைவிகளும் அவரோட சேர்ந்து காட்டுக்கு போய் முக்தி அடைறாங்க. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய முனிவரா இருந்தாலும் ஒரு சின்ன பார்வை நம்ம மனசை கெடுத்துடும். அதனால தான் ஆன்மீக பாதையில எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். உலக இன்பங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான். இப்போ சூரிய வம்சத்துல அடுத்து வரப்போற சாகர மன்னனோட கதையும் அவனோட 60,000 மகன்கள் கபில முனிவரோட கோபத்தால சாம்பலான அந்த விபரீதமும் அவங்களுக்கு விமோச்சனம் தர பகீரதன் கங்கைய பூமிக்கு கொண்டு வர பண்ணின அந்த பிரம்மாண்டமான தவத்தை பத்தியும் அடுத்ததா பார்ப்போம். விடாமுயற்சிக்கு ஒரு புது இலக்கணம் காத்துக்கிட்டு இருக்கு. சௌபரி முனிவரோட ஆன்மீக உணர்தலை பார்த்த நாம இப்போ சூரிய வம்சத்தோட இன்னும் ஒரு மகாராஜாவான சாகர மன்னன் காலத்துக்கு வர்றோம். இந்த சாகர மன்னன் 3 உலகத்தையும் வெல்றதுக்காக ஒரு மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் பண்றான். யாகத்தோட குதிரைய பூமி முழுக்க சுத்தி வர விடுறாங்க. இந்த யாகம் மட்டும் முடிஞ்சா சாகரனுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும்னு பயந்து போன தேவேந்திரன் யாருக்கும் தெரியாம அந்த யாக குதிரைய திருடிக்கிட்டு போய் பாதாள லோகத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருந்த கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு பின்னாடி கட்டி வச்சிடுறான். குதிரைய காணோம்னு தெரிஞ்சதும் சாகர மன்னனோட 60,000 மகன்கள், இவங்க எல்லாரும் மகாபலசாலிகள், கர்வக்காரங்க, குதிரைய தேடி புறப்படுறாங்க. பூமி முழுக்க தேடிட்டு கடைசியில பூமியை தோண்டிக்கிட்டு பாதாள லோகத்துக்கு போறாங்க. அங்கே கபில முனிவர் கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி அவங்களோட யாக குதிரை நிக்குது. இத பார்த்ததும் அந்த 60,000 இளவரசர்களுக்கும் கோபம் வந்துருச்சு. அடே திருட்டு முனிவரே, எங்க குதிரையை திருடிட்டு தவம் பண்ற மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லி முனிவரை அடிக்க ஓடுறாங்க. பல 100 வருஷ தவம். அந்த மகாவிஷ்ணுவோட அம்சமான கபில முனிவர் மெதுவா தன் கண்களை திறந்து அவங்கள பார்க்கறாரு. அவ்வளவுதான், அவரோட கண்கள்ல இருந்து வெளிவந்த அந்த தவசக்தி நெருப்பா மாறி அந்த 60,000 இளவரசர்களையும் ஒரே வினாடியில எரிச்சு சாம்பல் குவியலா மாத்திடுச்சு. சாகர மன்னன் தன் பிள்ளைகள் வராததை எண்ணி வருத்தப்பட்டு தன் இன்னொரு மகனான அன்சுமான அனுப்புறான். அவன் பாதாள லோகம் போய் கபில முனிவரை வணங்கி விபரீதத்தை தெரிஞ்சுக்கிறான். கபில முனிவர் சொல்றாரு, உன் சகோதரர்கள் செஞ்சது மகா தப்பு. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா ஆகாயத்துல இருக்கிற புண்ணிய நதியான கங்கைய பூமிக்கு கொண்டு வந்து இந்த சாம்பல் மேல ஓட வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு வழிகாட்டுறாரு. ஆனா கங்கைய பூமிக்கு கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. சாகரனோட மகன் அன்சுமான் தவம் பண்ணி பார்க்கறான். அவனால முடியல. அவனோட மகன் திலீபன் தவம் பண்றான். அவனாலையும் முடியல. கடைசியில வர்றாரு பாருங்க பகீரதன். இவர்தான் தன் முன்னோர்களின் ஆத்மாவுக்காக தன் ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் கடுமையான தவம் பண்றாரு. அவரோட தவத்துக்கு மெச்சி கங்காதேவி தோன்றாங்க. அவங்க சொல்றாங்க, பகீரதா, நான் பூமிக்கு வர தயார். ஆனா நான் ஆகாயத்துல இருந்து விழும்போது இருக்கிற அந்த வேகத்தை தாங்குற சக்தி இந்த பூமிக்கு இல்ல. பூமி 2ஆ பிளந்துடும். என் வேகத்தை தாங்கக்கூடிய ஒருத்தர் வேணுமேன்றாங்க. பகீரதன் அடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாரு. சிவபெருமான் மனமிறங்கி ஆகாயத்துல இருந்து கொட்டிட்டு வந்த கங்கைய தன் ஜடாமுடியில, அதாவது தலையில அப்படியே தாங்கி நிறுத்துறாரு. கங்கையோட வேகம் சிவனோட தலைக்குள்ள அடங்கி போகுது. அப்புறம் பகீரதன் வேண்டிக்கிட்டதுனால சிவபெருமான் தன் முடியில இருந்து ஒரு சின்ன பகுதியை ரிலீஸ் பண்றாரு. பகீரதன் முன்னாடி ரதத்துல ஓட கங்கை நதி அவனுக்கு பின்னாடி ஓடி வருது. அதனாலதான் கங்கைக்கு பாகீரதின்னு ஒரு பேர் இருக்கு. கங்கை நேரா பாதாள லோகத்துக்கு போய் அந்த 60,000 இளவரசர்களின் சாம்பல் மேல ஓடி அவங்க அத்தனை பேருக்கும் வைகுண்ட மோட்சத்தை அளிக்குது.
நாம இன்னைக்கு ஒரு காரியத்தை தொடங்கிட்டு முடியலன்னு பாதியிலேயே விட்டுடுறோம். ஆனா 4 தலைமுறையா தொடர்ந்த ஒரு இலக்க தன் விடாமுயற்சியால சாதிச்சு காட்டினாரே பகீரதன். அதனாலதான் இன்னைக்கும் ஒரு கடினமான உழைப்புக்கு பகீரத பிரயத்தனம்னு சொல்றோம். இப்போ இந்த சூரிய வம்சம் ஆகச்சிறந்த ஒரு புனித நிலையை அடைய போகுது. ஏன்னா இந்த வம்சத்துல தான் தர்மத்தின் காவலனான பகவான் ஸ்ரீ ராமர் அவதாரம் பண்ண போறாரு. ராமரோட பிறப்பு, அவரோட பாலகாண்டம், சீதா கல்யாணம்னு அந்த தெய்வீக சரித்திரத்தை அடுத்ததா பார்ப்போம். ஸ்ரீ ராமஜெயம். கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரதனின் சூரிய வம்சத்துல காலம் அப்படியே உருண்டுகிட்டே வருதுங்க. அங்கே ரகுமன்னன், அஜமன்னன்னு எத்தனையோ மாபெரும் அரசர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் வர்றாரு தசரத சக்கரவர்த்தி. இவரோட காலத்துல தேவலோகத்திலையும் பூலோகத்திலையும் ஒரு பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. அசுரராஜான ராவணன் தன் 10 தலைகளோட வரங்களோட பலத்துல தேவர்களை சிறைப்பிடிச்சு முனிவர்களை வதைச்சு உலகத்தையே ஆட்டி படுக்கிறான். ராவணனோட கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. பகவான் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ராவணன் மனிதர்களால மட்டும்தான் சாகணும்னு வரம் வாங்கியிருக்கான். அதனால நான் பூலோகத்துல தசரதனின் மகனா வந்து பிறப்பேன்னு வாக்கு தர்றாரு. அயோத்தி நாட்டு மன்னன் தசரதனுக்கு குழந்தைகள் இல்லைன்ற பெரிய குறை இருந்தது. அவர் தன் குரு வசிஷ்டரோட வழிகாட்டுதல்படி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றாரு. யாகத்தீயிலிருந்து வந்த பாயசத்தை அவரோட 3 மனைவிகளான கௌசல்யா, கைகேயி, சுமித்ராவுக்கு பிரிச்சு கொடுக்கறாரு. ஒரு புண்ணிய நன்னாளில் புனர்பூசம் நட்சத்திரத்துல கௌசல்யாவோட மகனா தர்மத்தின் வடிவமா சாட்சாத் தந்த மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமனா அவதாரம் பண்றாரு. கைகேயிக்கு பரதனும் சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னனும் பிறக்கிறாங்க. அயோத்தி நகரமே மகா ஆனந்தத்துல மூழ்குது. ராமர் பார்க்கறதுக்கே கரிய மேகம் மாதிரி தாமரை போன்ற கண்களோடு அசாத்தியமான தேஜஸோடு வளர்றாரு. ராமருக்கு லக்ஷ்மணன் எப்பவும் நிழல் மாதிரி கூடவே இருப்பான். பரதனுக்கு சத்ருக்னன் துடையாயிருப்பான். அவங்களுக்கு வில்வித்தை, சாஸ்திரங்கள் எல்லாமே கத்துக் கொடுக்கறாங்க. ராமருக்கு 16 வயசு இருக்கும்போது அங்கே விஸ்வாமித்திரர் வர்றாரு. அவர் தசரதன் கிட்ட கேட்கிறாரு, மன்னா, நான் காட்டுல யாகம் பண்ணும்போது சுபாகு, மாரீசன் போன்ற அசுரர்கள் அதை அழிக்கிறாங்க. அவங்கள வதம் செய்ய உன் மகன் ராமனை என் கூட அனுப்பி வை கேட்கிறாரு. தசரதனுக்கு தன் சின்ன பிள்ளைய அனுப்ப மனசில்ல. ஆனா வசிஷ்டர் சொன்னதுனால அனுப்பி வைக்கிறாரு. லக்ஷ்மணனும் ராமன் கூடவே கிளம்புறான். விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களை கூட்டிட்டு போற வழியில அவங்களுக்கு பசி தாகம் தெரியாம இருக்க பலா அதிபலா அப்படின்ற மகா மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கறாரு. முதல்ல அவங்க எதிர்கொண்டது தாடகை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அரக்கிய. அவ ஒரு மலையை விட பெருசா வந்து எல்லாரையும் பயமுறுத்துறா. விஸ்வாமித்திரர் சொன்னதும் ராமர் தன் வில்லிலிருந்து ஒரு அம்பை ஏவி அந்த தாடகைய ஒரே நொடியில வதம் செய்றாரு. அப்புறம் முனிவரோட யாகசாலையை காத்து யாகத்தை அழிக்க வந்த சுபாகுவை கொன்று மாரீசனை தன் அம்பால அடித்து 100 யோசனை தூரத்துல இருக்கிற கடலுக்குள்ள விழவைக்கிறாரு. இதோட முடியல. விஸ்வாமித்திரர் அவங்கள மிதிலா நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியில கல்லாய் கிடந்த அகலிகை ராமரோட காலடி தூசிப்பட்டு மறுபடியும் பெண்ணாக மாறி விமோச்சனமடைகிறா. மிதிலா நாட்டுல ஜனக மகரிஷி ஒரு பெரிய போட்டி வச்சிருக்காரு. அவரோட மகள் சீதாதேவி சாக்ஷாத் மகாலட்சுமியோட அம்சம். ஜனகர்கிட்ட சிவனோட திரியம்பகவில் இருக்கு. அதை எவனொருவன் எடுத்து நான் பூற்றானோ அவனுக்குத்தான் சீதைன்னு சவால் விடுறாரு. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அந்த வில்லை அசைக்க கூட முடியாமல் தோத்து போறாங்க. விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து, ராகவா, போய் அந்த வில்லை எடுன்றாரு. ராமர் ரொம்ப எளிமையா ஒரு கரும்பை எடுக்கிற மாதிரி அந்த மகாவில்லை ஒற்றை கையால தூக்கி அதுல நான் பூட்டும்போது அந்த வில் டமார்னு 2ஆ முறிஞ்சு போது. அந்த சத்தம் 3 உலகத்தையும் அதிர வைக்குது. ஜனக மன்னன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். சீதாதேவி வந்து ராமரோட கழுத்துல சுயம்பர மாலைய போடுறாங்க. தசரதன் அயோத்தியிலிருந்து வர்றாரு. ராம சீதா கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. இந்த பாலகாண்ட கதை நமக்கு சொல்றது என்னன்னா, பகவான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் குருவோட வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார் பாத்தீங்களா? அவரோட அந்த எளிமைதான் அவரோட தர்மம். ஆனா இந்த மகா ஆனந்தத்துக்கு அப்புறம் ராமரோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீச போகுது. அவரோட முடிசூட்டு விழா எப்படி தடைப்பட்டது? அவர் ஏன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது? ராவணனை அவர் எப்படி வதம் பண்ணாரு? அத அடுத்ததா பார்ப்போம்.
ஸ்ரீராம ஜெயம். சீதாதேவியோட கல்யாணம் முடிஞ்சு ராமர் அயோத்திக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருங்க. தசரத சக்கரவர்த்திக்கு வயசாகிடுச்சு. அதனால ராமருக்கு யுவராஜா பதவியை கொடுத்து முடிசூட்டலாம்னு பிளான் பண்றாரு. நாடே விழாக்கோலம் பூண்டிருக்கு. ஆனா அங்கதான் மந்தரை அப்படிங்கிற கூனி கைகேயியோட மனசை கெடுக்கிறா. கைகேயி தசரதன் கிட்ட போய் முன்னாடி அவர் கொடுத்த 2 வரங்களை கேட்கிறா. முதல் வரம், என் மகன் பரதன் தான் அயோத்திய ஆளணும். 2வது வரம், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போகணும். இத கேட்டதும் தசரதனின் நெஞ்சு வெடிச்சு சிதறிடுச்சு. அவர் மயங்கி விழுறாரு. ஆனா ராமர் விஷயம் தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படல. அப்பாவோட வார்த்தைய காப்பாத்துறது என் கடமைன்னு சொல்லி சிம்மாசனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மரவுரி தரித்து காட்டுக்கு கிளம்புறாரு. அவரோட சேர்ந்து சீதாதேவியும் அண்ணனுக்கு பணிவிடை செய்ய லக்ஷ்மணனும் கிளம்புறாங்க. தசரதன் அந்த புத்திர சோகத்திலேயே உயிர் விடுறாரு. காட்டுக்கு போன ராமனை தேடி பரதன் வர்றான். ஆனா நீதான் நாட்டை ஆளணும்னு அழுகிறான். ஆனா ராமர் மறுக்கவே பரதன் ராமரோட பாதுகைகளை, அதாவது செருப்புகளை வாங்கி தன் தலைமையில வச்சுக்கிட்டு போய் அத சிம்மாசனத்துல வச்சு ராமரோட பிரதிநிதியா நாட்டை ஆள்றான். பாத்தீங்களா, ஒருத்தன் பதவிய வேணாம்னு காட்டுக்கு ஓடுறான், இன்னொருத்தன் அந்த பதவிய தொடக்கூட பயந்து பாதுகைக்கு முடிசூட்டுறான். இதுதான் சூரிய வம்சத்தோட தர்மம். ராமர் காடுகளில பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல குடிலமைச்சு வாழ்றாரு. அங்கே ராவணனோட தங்கச்சியான சூர்பனகை வந்து ராமனை அடையணும்னு ஆசைப்பட்டு சீதைய கொல்ல போறா. லக்ஷ்மணன் அவளோட மூக்கையும் காதையும் அறுத்து துரத்துறான். அவன் நேரா தன் அண்ணன் ராவணன் கிட்ட போய் முறையிடுறா. ராவணன் சீதையோட அழக பத்தி கேள்விப்பட்டு அவளை திருட பிளான் பண்றான். மாரீசன் அப்படிங்கிற அசுரனை ஒரு மாய பொன்மான அனுப்பி ராம லக்ஷ்மணர்களை குடில விட்டு வெளியே போக வச்சு ராவணன் சந்நியாசி வேஷத்துல வந்து சீதாதேவிய கடத்திக்கிட்டு தன் லங்காபுரிக்கு ஓடிடுறான். குடிலுக்கு திரும்பிய ராமர் சீதைய காணோன்னு காடெல்லாம் அழுதுகிட்டே தேடுறாரு. வழியில ராவணனோட சண்டை போட்டு இறக்கும் நிலையில இருந்த ஜடாயு அப்படிங்கிற பறவைக்கு மோட்சம் கொடுக்கறாரு. அப்புறம் காட்டுல சபரி அப்படிங்கிற ஒரு வயதான ஏழை வேடுவ பெண் தனக்காக காத்துட்டு இருந்து தான் கடிச்சு பார்த்து கொடுத்த இனிப்பான பழங்களை ராமர் மகா அன்போட சாப்பிடுறாரு. கடவுளுக்கு அன்பை தவிர வேற எதுவுமே முக்கியமில்லைங்கிறதுக்கு சபரி தான் உதாரணம். அப்புறம் ராமர் கிஷ்கிந்தா காட்டுக்கு போய் அங்கே விஷ்ணு பக்தனான ஹனுமனை சந்திக்கிறாரு. ஹனுமன் மூலமா சுக்ரீவனோட நட்பு கிடைக்குது. ராமர் வாலிய வதம் செஞ்சு சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை தர்றாரு. ஹனுமன் கடலை தாண்டி லங்காபுரிக்கு போய் அசோகவனத்துல அழுதுட்டு இருந்த சீதாதேவியை பார்த்து ராமரோட கணையாழிய கொடுத்து, அம்மா ராமன் சீக்கிரமே வருவாருன்னு தைரியம் சொல்லிட்டு லங்கையையே எரிச்சிட்டு திரும்புறான். ராமர் தன் வானர படைகளோட கடலோரத்துக்கு வராரு. கடலுக்கு நடுவுல அணம் கட்டணும்னு சொல்லி நலன் நீலன் தலைமையில வானரங்கள் பெரிய பெரிய மலை பாறைகளை தூக்கி போடுறாங்க. ராமர் தொட்ட அடுத்த நிமிஷம் அந்த பாறைகளெல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்காம மிதக்க ஆரம்பிக்குது. அதுதான் சேது பந்தனம். இன்னைக்கு இருக்கிற ராமேஸ்வரம் ராமசேது பாலம். பாலம் வழியா லங்கைக்கு போய் ராவணனோட தம்பியான விபீஷணனுக்கு அடைக்கலம் தர்றாரு. லங்கையில ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்குதுங்க. கும்பகர்ணன், இந்திரஜித்னு பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாரும் விழுறாங்க. கடைசியில ராமருக்கும் ராவணனுக்கும் நடுவுல ஒரு நேரடி மகா யுத்தம் நடக்குது. ராவணனோட 10 தலைகளை ராமர் வெட்ட வெட்ட அது மறுபடியும் முளைக்குது. அப்போ விபீஷணன் சொல்றான், அண்ணா அவனோட நாபியில அமிர்தம் இருக்கு, அங்கே அடிங்க என்றான். ராமர் தன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ராவணனோட நெஞ்சில ஓங்கி அடிக்கிறாரு. ராவணன் மலை மாதிரி சரிஞ்சு விழுந்து சாகிறான். தர்மம் ஜெயிச்சது, அதர்மம் அழிஞ்சது. சீதைய மீட்டு விபீஷணனுக்கு லங்கையோட ராஜாவா முடிசூட்டிட்டு ராமர் புஷ்பக விமானத்துல ஏறி அயோத்திக்கு திரும்புறாரு. நாட்டுக்காகவும் தர்மத்துக்காகவும் ராமர் பட்ட கஷ்டங்கள் இருக்கே, அதுதான் அவரோட அவதார ரகசியம். அயோத்திக்கு வந்த ராமரோட ஆட்சி எப்படி இருந்தது? மக்கள் கொண்டாடின அந்த ராமராஜ்யம்னா என்ன? அவரோட மகன்களான குசலவர்கள் எப்படி பிறந்தாங்க? அத அடுத்ததா பார்ப்போம். ஸ்ரீராம ஜெயம். 14 வருஷ வனவாசம் முடிஞ்சு ராவண வதத்துக்கு அப்புறம் ஸ்ரீராமர், சீதா, லக்ஷ்மணனோட அயோத்திக்கு திரும்புறாங்க. நாடே மகா ஆனந்தத்துல தீபாவளி கொண்டாடுற மாதிரி கொண்டாடுதுங்க. ராமருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா முடிசூட்டு விழா நடக்குது. ராமர் அயோத்தியோட சக்கரவர்த்தி ஆகிறாரு. அவரோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னா அதைத்தான் இன்னைக்கும் நாம ராமராஜ்யம்னு சொல்றோம். ராமராஜ்யத்துல வறுமை இல்ல, பசி இல்ல, அந்நியாய மரணங்கள் இல்ல. ஒரு தந்தை தன் மகன் சாகரத பார்க்க மாட்டான்.
பெண்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. காடுகள்ல இருக்கிற மரங்கள் கூட தேனை பொழியும். மக்கள் எல்லாரும் தர்மத்தோட வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு சிறந்த ஆட்சியாளன்னா அவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராமர் ஒரு பயங்கரமான தியாகத்தை செய்ய வேண்டிய நிலைமை வருது. நாட்டுல இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன் சீதாதேவி ராவணனோட சிறையில இருந்தவள்னு சொல்லி ஒரு அவதூறு பேசுறான். ஒரு சாதாரண ராஜாவா இருந்தா அந்த குடிமகனை தண்டிச்சிருக்கலாம். ஆனா ராமர் நினைச்சாரு, ஒரு ஆட்சியாளனோட குடும்பம் எந்த கரையும் இல்லாம சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். அப்பதான் மக்கள் தர்மத்தை கேட்பாங்கன்னு சொல்லி தன் உயிருக்கும் மேலான கர்ப்பிணியா இருக்கிற சீதாதேவிய காட்டுக்கு அனுப்ப உத்தரவிடுறாரு. யோசிச்சு பாருங்க, ராமரோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அவரோட இந்த தியாகம் இருக்குதே, அதுதான் அவரோட ராஜதர்மம். காட்டுக்கு போன சீதாதேவிக்கு வால்மீகி முனிவர் தன் ஆசிரமத்துல அடைக்கலம் தர்றாரு. அங்கே சீதைக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க தான் குசன் மற்றும் லவன். வால்மீகி முனிவர் அவங்களுக்கு அத்தனை வித்தைகளையும் கத்துக் கொடுக்கிறாரு. அவரோட எழுதின ராமாயண மகாகாவியத்தையும் அந்த பசங்களுக்கு பாட கத்துக் கொடுக்கிறாரு. குசல் அவர்கள் வில்வித்தையில ராமனை போலவே மகா வீரர்களா வளர்றாங்க. சில வருஷங்கள் கழிச்சு ராமர் அயோத்தியில ஒரு மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் பண்றாரு. யாகத்தோட குதிரைய பூமி முழுக்க அனுப்புறாங்க. அந்த குதிரை வால்மீகி ஆசிரமத்துக்கு பக்கத்துல வரும்போது விளையாடிக்கிட்டு இருந்த குசனும் லவனும் அந்த குதிரையை பிடிச்சு கட்டி போடுறாங்க. குதிரையை காக்க வந்த லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன்னு பெரிய பெரிய வீரர்கள் எல்லாரையும் இந்த 2 சின்ன பசங்க தங்களோட அம்பு மழையால அடிச்சு வீழ்த்துறாங்க. விஷயம் தெரிஞ்சு ராமர் நேர்ல போர்க்களத்துக்கு வர்றாரு. அங்கே தன் 2 மகன்களையும் பார்க்கறாரு. அவங்க யாருன்னு ராமருக்கு தெரியல, ராமன் யாருன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனா அவங்களோட முக அமைப்பை பார்த்ததும் ராமரோட நெஞ்சில ஒரு பாசம் பொங்குது. அப்போ வால்மீகி முனிவர் அங்கே வந்து, ராகவா, இவங்க வேற யாரும் இல்ல, உன்னோட சொந்த பிள்ளைகள், சீதாதேவியோட புதல்வர்கள்னு உண்மையை உடைக்கிறாரு. ராமர் ஆனந்த கண்ணீரோட தன் மகன்களை அள்ளி அணைச்சிக்கிறாரு. சீதாதேவி பூமி தாய பிரார்த்தனை செஞ்சு அவளோட மடியிலேயே போய் மறைஞ்சு வைகுண்டம் போயிடுறாங்க. ராமர் தன் மகன்களுக்கு முடிசூட்டிட்டு தன் அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு அயோத்தி மக்களோட சரையு நதியில இறங்கி வைகுண்டம் திரும்புறாரு. ஸ்ரீராமரோட சரித்திரம் நமக்கு சொல்லித்தர்ற பாடம் என்னன்னா, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில எப்படி தர்மத்தோட வாழணும், ஏகபத்தினி விரதனா எப்படி இருக்கணும், நாட்டுக்காக எப்படி தியாகம் செய்யணுங்கிறது தான். ராமர் வாழ்ந்து காட்டின அந்த தர்மம் தான் சூரிய வம்சத்தோட ஆகச்சிறந்த சிகரம். அடுத்து இந்த 9ஆம் ஸ்கந்தத்துல பரசுராமரோட அதிரடி அவதாரமும் பூமியில க்ஷத்ரிய அரசர்கள் செஞ்ச அக்கிரமத்தை அவர் எப்படி 21 தலைமுறை அழிச்சாருன்ற அந்த உக்கிரமான கதையையும் அடுத்ததா பாப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சூரிய வம்சத்தோட உன்னதமான ஸ்ரீராமரோட சரித்திரத்தை பார்த்த நாம இப்போ அந்த வம்சத்தோட இன்னொரு கிளையான நிமி மன்னனோட கதைக்கு வர்றோம். இந்த நிமி மன்னன் ஒரு யாகம் பண்ண நினைச்சு தன் குரு வசிஷ்டரை கூப்பிடுறாரு. ஆனா வசிஷ்டர், நான் இந்திரனோட யாகத்துக்கு போறேன், நீ கொஞ்சம் காத்துருன்னு சொல்றாரு. நிமி மன்னன் காக்காம வேறொரு முனிவரை வச்சு யாகத்தை தொடங்கிடுறாரு. திரும்பி வந்த வசிஷ்டர் கோபமாகி, என் பேச்ச கேட்காத உன்னோட உடம்பு அழிஞ்சு போகட்டும்னு சாபம் தர்றாரு. நிமி மன்னனும் பதிலுக்கு வசிஷ்டருக்கு சாபம் தர்றாரு. இதனால நிமி மன்னன் தன் உடம்பை இழந்து விதேகர், அதாவது உடம்பற்றவர் ஆகிறாரு. அவரோட வம்சத்துல வந்தவங்க தான் ஜனக மகாராஜாக்கள். அதனாலதான் மிதிலா நாட்டுக்கு விதேக நாடுன்னு ஒரு பெயர் இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது பிரபஞ்சத்தையே உலுக்கின மகா உக்கிரமான அவதாரம், பரசுராமர் அவதாரம். பூலோகத்துல க்ஷத்ரிய அரசர்கள், அதாவது ஆளு வர்க்கத்தினர், தங்களோட பலத்தால கர்வத்தால மகா அநியாயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. முனிவர்களோட ஆசிரமங்களை அழிக்கிறது, ஏழைகளை வதைக்கிறதுன்னு அவங்களோட அக்கிரமம் அதிகமாகுது. அப்போதான் ஜமதக்னி முனிவர் மற்றும் ரேணுகாதேவியோட மகனா மகாவிஷ்ணுவோட அம்சமா பரசுராமர் அவதாரம் பண்றாரு. பரசுராமர்னா கையில எப்பவும் ஒரு மகா கோடாரிய வச்சிருக்க அனல் பறக்கும் பிராமண முனிவர். அப்போ கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ராஜா இருந்தான். அவனுக்கு தவம் பண்ணி வாங்கின 1000 கைகள் இருந்தது. அவனோட பலத்துக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. ஒரு நாள் அவன் தன் படையோட ஜமதக்னி முனிவரோட ஆசிரமத்துக்கு வர்றான். முனிவர்கிட்ட காமதேனு பசு இருந்தது. அந்த பசுவோட சக்தியால முனிவர் அந்த 1000 கை ராஜாவோட ஒட்டுமொத்த படைக்கும் பிரம்மாண்டமான விருந்து வைக்கிறாரு. ராஜாவிற்கு பேராசை வந்துருச்சு. இந்த மாடு ஒரு முனிவர்கிட்ட இருக்கக்கூடாது, ஏன் அரண்மனையில தான் இருக்கணும்னு சொல்லி காமதேனுவர் ரவுடி மாதிரி திருடிக்கிட்டு போயிடுறான். பரசுராமர் ஆசிரமத்துக்கு வந்து விஷயம் தெரிஞ்சதும் அவரோட கண்கள்ல இருந்து நெருப்பு பொறி பறக்குது. தன் மகா கோடாரியை எடுத்துக்கிட்டு நேரா கார்த்தவீரிய அர்ஜுனனோட கோட்டைக்கு ஓடுறான். அங்கே பெரிய போர் நடக்குது. கார்த்தவீரிய அர்ஜுனன் தன் 1000 கைகளால ஆயுதங்களை வீசுறான். ஆனா பரசுராமர் அவனோட அந்த 1000 கைகளையும் மரத்தோட கிளைகளை வெட்டுற மாதிரி சரசரன்னு வெட்டி சாய்க்கிறாரு.
கடைசியில அவனோட தலையையும் வெட்டி காமதேனுவை மீட்டு வர்றாரு. ஆனா அந்த ராஜாவோட மகன்கள் பழி வாங்கறதுக்காக பரசுராமர் இல்லாத நேரத்துல ஆசிரமத்துக்கு வந்து தவம் பண்ணிட்டு இருந்த அவரோட அப்பா ஜமதக்னி முனிவரோட தலைய வெட்டி கொன்னுடுறாங்க. அம்மா அலர்ற சத்தத்தை கேட்டு ஓடி வர்றாரு பரசுராமர். தன் தந்தை பிணமா கிடக்கிறத பார்த்ததும் அவரோட கோபம் பிரபஞ்சத்தையே எரிக்கிற அளவுக்கு உக்ரமாகுது. அவர் சபதம் எடுக்கிறாரு, என் அப்பாவை கொன்ன இந்த க்ஷத்திரிய வம்சத்தையே நான் இந்த பூமியில இல்லாம பண்ணுவேன்னு. தன் கோடாரிய தூக்கிக்கிட்டு புறப்படுறாரு. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பூமி முழுக்க சுத்தி சுத்தி வந்து அநியாயம் செஞ்ச அத்தனை க்ஷத்திரிய அரசர்களையும் வேட்டையாடி மொத்தம் 21 தலைமுறை அரசர்களை அழிக்கிறாரு. அவங்களோட ரத்தத்தால பெரிய குளங்களையே உருவாக்குறாரு. நாம நினைக்கலாம், முனிவர் ஏன் இவ்வளவு கொலைவெறியோட இருக்கணும்னு. ஆனா அதிகாரம் கையில இருக்குன்ற திமிரில எவன் ஒருத்தன் தர்மத்தை மீறி ஏழைகளையும் ஞானிகளையும் வதைக்கிறானோ அவனுக்கான தண்டனை இப்படிதான் உக்ரமா இருக்குங்கிறது தான் பரசுராமர் அவதாரத்தோட பாடம். அநீதிக்கு எதிராக கோபம் கொள்றதுல தர்மம் இருக்கு. இப்போ இந்த 9ஆம் ஸ்கந்தத்தோட அடுத்த மகா திருப்புமுனை சந்திர வம்சத்தோட தோற்றம் ஆரம்பமாகுது. சூரிய வம்சம் மாதிரி சந்திர வம்சமும் மகா புகழ் பெற்றது. அந்த வம்சத்துல வர்ற யயாதி மன்னன் தன் ஆசைக்காக தன் மகனோட இளமையையே வாங்கின அந்த ஆச்சரியமான கதையை அடுத்ததா பார்ப்போம். சூரிய வம்சத்தோட வரலாற்றை பார்த்த நாம இப்போ இந்த 9ஆம் ஸ்கந்தத்தோட அடுத்த மாபெரும் சாம்ராஜ்யமான சந்திர வம்சத்தோட உதயத்துக்கு வர்றோம். பிரம்மனோட மகனான அத்ரி முனிவரோட கண்களிலிருந்து வெளிவந்த ஒளியிலிருந்து தான் சந்திரன் பிறக்கிறான். அந்த சந்திரனோட மகன்தான் புதன். நாம முதல் பகுதியில பார்த்தோம்ல, வைவஸ்வத மனுவோட மகள் இளா புதனை மணந்த கதைய. அவங்களுக்கு பிறந்த புரூரவஸ் மன்னன்லிருந்து தான் இந்த சந்திர வம்சம் பிரம்மாண்டமா வளருது. இந்த வம்சத்துல புரூரவஸ் ஊர்வசி காதல் கதை, நகுஷன் கதைன்னு எத்தனையோ கதைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானவர் தான் யயாதி மன்னன். யயாதி ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி அசுரகுரு சுக்ராச்சாரியாரோட மகளான தேவயானி, இன்னொருத்தி அசுர ராஜகுமாரியான சர்மிஷ்டை. யயாதி தேவயானியோட வாழும்போது அவளுக்கு துரோகம் பண்ணி ரகசியமா சர்மிஷ்டை கூடையும் குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெத்துக்கிறான். விஷயம் தெரிஞ்சதும் தேவயானி அழுதுகிட்டே தான் அப்பா சுக்ராச்சாரியார்கிட்ட போய் முறையிடுறா. சுக்ராச்சாரியாருக்கு கோபம் வந்துருச்சு. யயாதி, காம இன்பத்துக்காக என் மகளுக்கு துரோகம் பண்ணின நீ இந்த நிமிஷமே கிழவனா வயசான தோற்றத்துக்கு மாறிப்போவேன்னு சாபம் கொடுத்துட்டாரு. அடுத்த வினாடி வாலிபனாயிருந்த யயாதி நரை திரை கூடி பற்கள் விழுந்து கைகால்கள் நடுங்கிற கிழவனா மாறிடுறான். அவனுக்கு அதிர்ச்சி. ஐயோ, எனக்கு இன்னும் ஆசைகளே தீரலையே, அதுக்குள்ள கிழவனாயிட்டேனேன்னு சுக்ராச்சாரியார் கால்ல விழுறான். முனிவர் மனமிறங்கி, மன்னா, என் சாபத்தை மாத்த முடியாது. ஆனா உன்னோட இந்த மூப்பு நிலைய, வயதான தோற்றத்தை உன்னோட மகன்கள்ல யாராவது ஏட்டுக்க தயாராயிருந்தா அவங்களோட இளமையை நீ வாங்கிக்கலாம்னு ஒரு லூப் ஹோல் தர்றாரு. யயாதி தான் அரண்மனைக்கு ஓடி வந்து தம் மகன்களை கூப்பிடுறான். யது, துர்வசு, துருஹ்யு, அனு அப்படின்ற 4 மகன்களும், அப்பா, எங்களால எங்க இளமைய தர முடியாது, கிழவடிவம் எடுக்க பயமா இருக்குன்னு மறுத்துடுறாங்க. ஆனா அவனோட கடைசி மகனான புரு வரான். அவன் சொல்றான், அப்பா, உங்களோட ஆசைய தீர்க்கிறது என் கடமை. இதோ என் இளமைய நீங்க எடுத்துக்கோங்க, உங்களோட வயதான தோற்றத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தன் இளமைய தர்றான். யயாதி தம் மகனோட இளமைய வாங்கிக்கிட்டு மறுபடியும் வாலிபனா மாறி வருஷக்கணக்கா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போகப் பொருட்கள்ல மூழ்கி ஆசைய தீர்க்க பார்க்கறான். ஆனா அங்கதான் ஒரு மகா ஆன்மீக உண்மை வெடிக்கிடுங்க. 1000 வருஷம் இன்பங்களை அனுபவிச்ச பிறகும் யயாதியோட ஆசை தீரவே இல்லை. அப்போ அவனுக்கு புத்தி வருது. அவன் ஒரு அழகான தத்துவத்தை சொல்றான். மனுஷனோட ஆசை இருக்குதே, அது எரியிற நெருப்புல நெய்ய ஊத்துற மாதிரி. ஊத்த ஊத்த நெருப்பு அதிகமாகுமே தவிர அடங்காது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொன்னும் பொருளும் அத்தனை பெண்களும் சேர்ந்தாலும் ஒரு தனி மனுஷனோட ஆசையை தீர்க்க முடியாது. அதனால ஆசைய வளர்க்கிறது அறியாமை, அதை துறப்பதுதான் ஞானம். யயாதி தன் தவற உணர்ந்து தான் மகன் புரு கிட்ட அவனோட இளமைய திருப்பி கொடுத்துட்டு அவனுக்கு முடிசூட்டுறான். தான் இளமைய தர மறுத்த மூத்த மகனான யதுவை சபிச்சு உன் வம்சத்துல வர்றவங்களுக்கு சிம்மாசனம் கிடையாதுன்னு சொல்றான். அந்த யதுவோட வம்சம்தான் யது வம்சம். யயாதி அத்தனை ஆசைகளையும் துறந்துட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணி முக்தி அடைறான்.
யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு பொருட்களை சேர்க்க சேர்க்க சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோம். ஆனா அனுபவிச்சு பார்த்த யயாதியே சொல்றான், துறவரம் மட்டும்தான் உண்மையான நிம்மதின்னு. இப்போ சந்திர வம்சத்தோட இறுதி கட்டத்துக்கு நாம வர்றோம். புருவோட வம்சத்துல வர்ற போற மகாபாரத பரதனோட புகழும், பாண்டவர்கள் கௌரவர்களின் பிறப்பும், கடைசியில யது வம்சத்துல கம்சனோட சிறையில பிறக்க போற நம்ம ஸ்ரீகிருஷ்ணரோட மகா அவதார தொடக்கத்தையும் அடுத்த இறுதி பகுதியில பார்ப்போம். யயாதி மன்னனோட ஆன்மீக உணர்தலுக்கு அப்புறம் அவரோட இளமையை தந்த நல்ல மகனான புருவோட வம்சம் சந்திர வம்சமா கிளைத்து வளருதுங்க. இந்த வம்சத்துல வந்தவர் தான் துஷ்யந்த மன்னன். அவருக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த மகன்தான் பரதன். இந்த பரதன் எப்படிப்பட்டவன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போதே சிங்கத்தோட வாயை திறந்து பற்களை எண்ணுற அளவுக்கு மகா வீரன். அவன் இந்த பாரத பூமி முழுவதையும் வென்று தர்மத்தோட ஆண்டதுனால தான் நம்ம நாட்டுக்கே பாரத தேசம் அல்லது பாரதம்னு பெருமையான பெயர் வந்தது. இந்த பரதனோட வம்சத்துல அடுத்து வர்றாரு ஹஸ்தி மன்னன். இவர்தான் ஹஸ்தினாபுரம் நகரத்தை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் குரு மன்னன் வர்றாரு. அவரோட பெயரால தான் இது குரு வம்சம்னு அழைக்கப்படுது. இந்த வம்சத்துல தான் சாந்தனு மகாராஜா, பீஷ்மர், திருதராஷ்டிரன், பாண்டு போன்ற அரசர்கள் வர்றாங்க. திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்கள் 100 பேரும், பாண்டுவுக்கு தர்மர், பீஷ்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய பாண்டவர்கள் 5 பேரும் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு நடுவுல நடக்க போற மகாபாரத போர் தான் அடுத்த கட்ட கதை. ஆனா இந்த சந்திர வம்சத்தோட இன்னொரு கிளை இருக்கு பாருங்க, அதான் யயாதியோட மூத்த மகனான யதுவோட யது வம்சம். இந்த வம்சத்துல தான் சூரசேனன், அவனோட மகனான வசுதேவர் வர்றாங்க. மதுரா நகரத்துல உக்ரசேன மன்னன் ஆண்டுட்டு இருக்காரு. அவரோட மகன்தான் கொடூரமான அரக்கனான கம்சன். கம்சன் தன் அப்பனையே சிறையில அடைச்சிட்டு நாட்டை பிடிக்கிறான். பூமியில அசுரர்களோட கம்சனோட அக்கிரமம் தாங்க முடியாம பூமி தாய் பசு வடிவத்துல போய் பிரம்மாவிடம் அழுகிறா. பிரம்மா தேவர்களோட பார்க்கடலுக்கு போய் விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. பகவான் சொல்றாரு, நான் யது குலத்துல வசுதேவர் தேவகி தம்பதியினருக்கு 8வது மகனா வந்து பிறப்பேன். தேவர்கள் நீங்க எல்லாரும் யது குலத்துல வந்து பிறங்கன்னு ஆர்டர் போடுறாரு. வசுதேவருக்கும் தேவகிக்கும், தேவகி கம்சனோட தங்கை, கல்யாணம் நடக்குது. கம்சன் பாசமா ரதத்தை ஓட்டிட்டு வரும்போது ஆகாயத்துல ஒரு அசரீரி ஒலிக்குது. கம்சா, நீ பாசமா கூட்டிட்டு போற இந்த தங்கச்சியோட 8வது மகன் தான் உன்னை கொல்ல போறான். அவ்வளவுதான், கம்சன் கத்திய தூக்கி தங்கச்சிய கொல்ல போறான். வசுதேவர் தடுத்து, கம்சா இவளை கொல்லாத, இவளுக்கு பிறக்கிற அத்தனை குழந்தைகளையும் நானே உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறாரு. கம்சன் அவங்க 2 பேரையும் இரும்பு சிறையில அடைச்சு கால்ல கையில விலங்கு போடுறான். தேவகிக்கு பிறக்கிற முதல் 6 குழந்தைகளையும் கம்சன் கல்யாணமே இல்லாம இரக்கமில்லாம பாறையில அடிச்சு கொல்றான். 7வது குழந்தையா ஆதிசேஷனின் அம்சமான பலராமர் தேவகியோட வயித்துல வர்றாரு. ஆனா பகவானோட யோகமாயி அந்த கருவை ரோகிணியோட வயித்துக்கு மாத்திடுது. இப்ப வருது பாருங்க அந்த உன்னதமான தருணம். சிறைச்சாலைக்குள்ள காரிருள் நிறைந்த நள்ளிரவுல ரோகிணி நட்சத்திரத்துல தேவகியோட 8வது மகனா கையில் சங்கு சக்கரத்தோட ஸ்ரீமத் பாகவதத்தின் ஜீவநாடியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் பண்றாரு. பகவான் பிறந்த உடனே சிறைக்கதவுகள் தானா திறக்குது, காவலர்கள் தூங்குறாங்க, வசுதேவரோட விலங்குகள் கழன்று விழுது. வசுதேவர் அந்த குழந்தைய ஒரு கூடையில வச்சுக்கிட்டு கொற்ற மழையில ஆதிசேஷன் குடையா வர யமுனை நதி வழிவிட நேரா கோகுலத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தைய, அதாவது யோகமாயைய இங்க எடுத்துட்டு வந்து கிருஷ்ணரை அங்க விட்டுட்டு வர்றாரு. கம்சன் 8வது குழந்தைய கொல்ல வரும்போது அந்த பெண் குழந்தை ஆகாயத்துல பறந்து, கம்சா உன்னை கொல்லப் போறவன் வேறொரு இடத்துல வளர்றான்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. இதோட 9ஆம் ஸ்கந்தம் மாபெரும் மங்களத்தோட நிறைவடையுதுங்க. சூரிய வம்சத்தோட தர்மத்தையும் சந்திர வம்சத்தோட போக துறவர ரகசியத்தையும் பார்த்த நமக்கு இந்த 2 வம்சத்தோட சாரம் என்னன்னா, நாம எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தர்மத்தை மீறினா அழிவு நிச்சயம். ஆனா சரணாகதி அடைஞ்சா பகவானே நம்ம வம்சத்துல வந்து பிறப்பார்ன்றதுதான். அடுத்த 10ஆம் ஸ்கந்தம் தான் பாகவதத்தோட இதயம். கோகுலத்துல நம்ம கண்ணன் செய்ய போற லீலைகள், வெண்ணெய் திருடுதல், பூதனை வதம், காளிய நர்த்தனம், கோவர்த்தனகிரி உசத்துறதுன்னு அனல் பறக்கும் கிருஷ்ண லீலைகள் காத்துட்டு இருக்கு. மீண்டும் 10ஆம் ஸ்கந்தத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றி, வணக்கம்.